My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். எஸ், யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. Love you too. First of all, congratulations for your this beautiful achievements. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதுதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.